உடம்புல உயிர் இருக்கும் வரை, ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு, ரத்தத்தில் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எனக்கு வராது. அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டு பிஜேபியில் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே திமுக காரன் அப்படியே தொடவி கொடுத்துக்கிட்டு 10 பாதிஷா இருந்துகிட்டு நீ 2 கான்ட்ராக்ட் தூக்கி போட்டீங்கன்னா என் குடும்பத்தை வச்சு வாழ்ந்துட்டு அதை போன்று பிழைக்க வேண்டிய என்கின்ற அவசியம் எனக்கும் இல்லை, என்னுடைய தொண்டர்களுக்கும் இல்லை. நீ எப்பெல்லாம் எதையெல்லாம் காட்டி மிரட்டுவே எல்லாம் காட்டிட்டான். இப்ப அதற்கெல்லாம் நாங்க பயப்படாதனால எங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு தெரியல. எப்படி அவனை ஹேண்டில் பண்றது? நான் ஏற்கனவே சொல்றேன், திறந்த புத்தகம். 10 வருஷம் காவல்துறையில் இருக்க, 1 பைசா வாங்கியிருக்கேன் போய் நீ காட்டு. 1 பைசா. தமிழ்நாட்டில் 250 ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு அனுப்பு. 1 பைசா லஞ்சத்தை நீ காட்டு. 1 பைசா, 1 பைசா நீ காட்டு. காட்டு காட்டு. நான் ஓபன் சவால் விடுறேன். அதிகாரத்தை பார்த்து பேசுறேன், சாதாரண மனிதனா பேசல. அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம். 250 ஐபிஎஸ் ஆபீசர் ஸ்பெஷல் டியூட்டி அனுப்பு. 1 பைசா அவர் வாங்கினாரு. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில் கொடுக்காம வந்தார், ஒருத்தர் பிடிச்சிட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட்ட ஹோட்டல்ல 10 வருஷத்துல பில் கொடுக்காம சாப்பிட்டாருன்னு பிடிச்சிட்டு அவங்க எல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. 10 வேட்டி 10 சட்டை அவ்வளவுதான். ஆடு இருக்கு, மாடு இருக்கு, துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கும். அதனால இந்த மிரட்டி பாக்குறது, உருட்டி பாக்குறதெல்லாம் அங்கேயே வச்சுக்கணும், அங்கேயே வச்சுக்கணும். கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி ஆகும். கஷ்டத்தை பார்த்து இங்க நின்று கொண்டிருக்கின்றோம், கஷ்டத்தை பார்த்து. அப்பாவோட பேரை வச்சலாம் இங்க யாரும் வரல, யாரும். பாலிடிக்ஸ்ல டேக் ஆஃப் பண்றவங்களுக்கு 45 வருஷம் ஆச்சு. உங்க பையனுக்கு 200 கோடி ரூபாயில படமா எடுத்து இன்னும் டேக் ஆஃப் ஆகல. அந்த ஒரு பாலமும் காத்துல போச்சு. பாலம் தான் டேக் ஆஃப் ஆச்சு, அவரு டேக் ஆஃப் ஆகல. பாலம் டேக் ஆஃப் ஆகி போயிருச்சு, 1,20,00,000 ரூபாய். அதனால இது சாமானியர்களுக்கான அரசியல்னு எப்ப திமுக புரிய போகுது, எப்ப முதலமைச்சருக்கு புரிய போகுது? இது 200 ரூபாய் சட்டை போட்டிருக்கான அரசியல் எப்ப தெரிய போகுது? இது 100 ரூபாய் செருப்பு போடுற அரசியல் எப்ப தெரிய போகுது? பெரிய பெரிய கார்ல வர்ற அரசியல் இல்லை இது. உங்களை போன்ற பஸ்ஸை பிடிச்சு, ஆட்டோவை பிடிச்சு, வண்டியை பிடிச்சு ஒரு நாள் சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல வேலைக்கு போகாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டத்திற்கு போய் அமர்வோம் வந்திருக்கின்றீங்களா? அந்த அரசியல். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். 2024 நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். 25 எம்பி எல்லாம் கேட்பாங்க, எப்படி 25 சொன்னீங்க? நான் 39 தான் சொல்லுவேன். நீங்க என்ன தயாராகலன்னு 25 சொல்றேன். நமக்கு அந்த எம்பி வரத்தான் போது, காலம் இருக்கிறது, அது நடத்தி காட்டும். நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அரசியலே மாற்றம் என்பது நிச்சயமாக சத்தியம், அது நடந்தே தீரும். ஆனால் நீங்க நம்பணும், களப்பணி செய்யணும், உயிரை கொடுக்கணும், வீடு வீடா போகணும், வெறி பிடிச்ச நாய் போல வேலை செய்யணும், வெறி பிடிச்ச நாய் போல. ஒரு வீடு அந்த ஏரியால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காள இல்லாம ஒருத்தனை விடக்கூடாது. போய் கேட்கணும், உட்காரணும், மண்டி போடணும், கேட்கணும், சொல்லணும், சண்டை போடணும். இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்துவிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம்? எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம்? எப்படிப்பட்ட தலைவன்? 21 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கான். 21 ஆண்டுகள். ஒரு குண்டூசி திருநாடு கம்ப்ளைண்ட் இருக்கா? குண்டூசி திருடி விட்டான் என்று மோடி மேல கம்ப்ளைண்ட் இருக்கா? எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம்? ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு எதுக்கு சங்கட பண்ணணும்? எதுக்கு சார் சங்கட பண்ணணும்? எதுக்குமா சங்கட பண்ண? ஓட்டு கேட்கறதுக்கு நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும். ஓட்ட நெஞ்ச நிமிர்த்தி, எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும். தமிழகத்தில் செஞ்சிருக்கோம். மூளை முடுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிறது. நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது. தாய்மாரிலிருந்து மகளிரிலிருந்து எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கோம். பாரபட்சம் எங்கேயும் பார்க்கவில்லை. அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வேலை செஞ்சிருக்கு. இந்த மனுஷனுக்கு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு குவார்டர் பாட்டில சொருவிட்டு போறான். மோடிஜியை ஓட்டு கேட்கறதுக்கு நாம் எதுக்குங்க தலையை கீழே போட்டுட்டு போனோம்? எதுக்குங்க தலையை கீழே போட்டு போனோம்? அதனால்தான் இது அணிப்பிரிவனுடைய மாநாடு. அணிப்பிரிவனுடைய மாநாடாக இருக்க வேண்டியது இப்பொழுது மக்கள் பொதுக்கூட்டமாக மாறி இருக்கிறது. காரணம், நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு நம்முடைய பிரதமருக்கு நாம ஓட்ட கேட்டு அந்த மனுஷனை 400 எம்பியோட உட்கார வைக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து 25 எம்பிகள் கேபினெட்ல போனா 5 அமைச்சர்கள் உறுதி. உறுதி. இந்த மீனவர் பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். ஒரு அமைச்சரை கொடுங்க எங்களுக்கு. ஒரு அமைச்சர் அந்த கடல்கோர பகுதியிலிருந்து ஒரு அமைச்சர் வேணும். அவ்வளவுதான். எல்லாம் பார்த்து எங்கேயும் போறதில்ல. உருட்டி மிரட்டி தமிழ் வந்தா திணிச்சிருவாங்க, மிதிச்சிருவாங்க. எத்தனை நாளைக்கு ஐயா போய் சொல்லு? அதனால சகோதர சகோதரிகளை, எப்பொழுதுமே புலம்பல் சத்தம் அதிகமா கேட்டா நம்ம சரியான பாதையில போறோம் அர்த்தம். அதனால நீங்க வெறி பிடிச்சு வேலை செய்யணும். வெறி பிடிச்சு தூத்துக்குடி பாராளுமன்றத்தை அடிச்சு துவைச்சு தூக்கணும். அடிச்சு துவைச்சு தூக்கணும். யாரை பார்த்து பயப்படாதீங்க. எவ்வளவு இருந்தாலும் பார்க்கலாம், எவ்வளவு பணத்தை இறக்கினாலும் பார்க்கலாம். என்ன 1000 கோடி இறக்கவே தூத்துக்குடியில இறக்கு. நீங்க செருப்பு தேயத்தை எக்ஸ்ட்ரா நடக்கணும், அவ்வளவுதான். 1000 கோடி இறக்க பார்த்துக்கலாம். செருப்பு தேயத்தை நடங்க. ஒரு வீடா ஏறி இறங்குங்க. அவங்க ஓட்டு போடுறேன்னு சொல்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க.
ஓட்டு போட மாட்டேன்னா காரணத்தை கேளு. ஆட்சியை பத்தி சொல்லுங்க, மோடிஜியை பத்தி சொல்லுங்க, நம்ம வேட்பாளரை பத்தி சொல்லுங்க, ஓட்டு தானா போடுவோம். அதனால அனைவரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.